பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வென்ஸ்டே மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுற டே. ஸோ இந்த ஏஜில் மெயினாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கடனால் கஷ்டப்படுறாங்க. நிறைய கடன், எவ்வளோ இஎம்ஐ கட்டிகிட்டே இருந்தால் கூட இஎம்ஐ முடியல, ஒரு இஎம்ஐ கட்டினா அதுக்கு ஒரு ஃபைனு. ஸோ கடன் வட்டிக்கு வாங்குறது, கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறது, இல்லை ஏதாவது சம்பளம் வந்ததுமே அப்பா வந்துச்சு அந்த சம்பளம் பில்லை கொடுத்தா உங்களுக்கு கிடச்சிரும் லோன். ஸோ லோன் வாங்கி அதை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? இன்றைக்கி அவங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை கொடுத்துருக்காரு. கவலைப்படாதீங்க. அதில் என்னென்னா, உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய கர்த்தர் உன்னை சொன்னபடி உன்னை ஆசீர்வதித்ததினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், அவர்களோ உன்னை ஆளுவதில்லை. இந்த வசனம். பட் இதில் நம்ம எடுத்துக்கிறது, நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் நீயோ கடன் வாங்குவதில்லை. இது 28ஆம் அதிகாரத்தில் நிறைய ஆசீர்வாத வசனம். அதுலேயும் 12ஆம் வசனம் சொல்லுது, அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சரி, இப்போ எதனால் இது நடக்குது பாருங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் உனக்கு சொல்லப்படியே உன்னை ஆசீர்வதிப்பதினால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதனால, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு தங்குவதனால மட்டுமே இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போதும் என்கிற மனதோடு கூடிய எண்ணத்தோடு நம்ம இருக்கணும். அவங்கள பார்த்து அவங்க இப்படி ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, நம்ம வீடு கட்டணும், அவங்க ஒரு அழகு கார் வாங்கியிருக்காங்க, நம்ம கார் வாங்கணும், அப்படி நினச்சோன்னா முடியாது. நமக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். ஸோ அந்த மாதிரி என்னென்னா, கொஞ்சம் அந்த ஏதாவது கொஞ்சம் இன்கம் வருதா, மாதம் ஒரு கஷ்டப்பட்டு படித்து முடிக்கிங்க, வேலைக்கு போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கு கடன். வேலைக்கு போன உடனே உங்களுக்கு சேலரி ஸ்லிப்பை காமிச்ச உடனே லோன் தான். ஏன் மாற்றி மெசேஜே உங்களுக்கு லோன் வேணுமா. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. அப்பா எனக்கு அது வேணும், ஒரு லோன் கிடச்சிது, இது வேணும். அன்னைக்கு வாங்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மாதம் கொடுக்க முடியாமல் திடீர்னு ஒரு வேலையில்லாத நிலைமை வந்துடலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கொடுக்க முடியாமல் போச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். ஒரு டியூ கட்டட்டாலே மாற்றி கால்ஸ், உங்களால் நிம்மதியாக இருக்க முடியல, இல்லை ஃபைன். ஸோ இவ்வளோ கஷ்டம் கடனால் கடனுக்கு மேலே கடன், அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அதனால் அதுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். ஏற்கனவே பிஸ்னஸ்க்காக ஒரு ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே இந்த கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்க முடியும். கர்த்தரும் நம்ம மனசில் பேசுவார், அவ்வளோதான், இது போதும், இதுக்கு மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது. ஸோ அப்படி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை அந்த கடன் தொல்லையிலேருந்து நீக்குவேன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பதினால் நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களை மாற்றணும் இல்லையா? மாற்றி ஆகணும். அல்லது கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் தவிக்கிறத ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க சுவாமி, உங்கள் ஆசீர்வாதத்தினால நான் அந்த கடன் தொல்லையிலேருந்து விடுவிக்கப்பட முடியும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஆசை வேண்டாம், மற்றவங்கள மாதிரி இப்படி வாழணும் அப்படி வாழணும், கடனுக்குள்ளே வாழ வேண்டாம். முதல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்ம நிறைய பொருட்களை வாங்க முடியும், ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். சரிங்களா? ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இன்றைக்கும் கடனில் தவிப்பவர்களுக்காக விசேஷமாக அப்படி பாத்தில் வழிகிறோம் சுவாமி. படிக்கும்போது கடன், ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன், படித்து முடிச்சாச்சு, ஒரு வேலையில் போகணும். அப்பா அந்த வேலையில் போனால் முதல்ல கடனை அடைக்கணும், படித்த கடனை அடைக்கணும். உடனே அதை வாங்கணும், இதை வாங்கணும், பைக் வாங்கணும், அந்த மாதிரி பைக் வாங்கணும், கார் வாங்கணும். கடன் போய் நிம்மதியாக வாழ முடியல.
நிம்மதியாக வாழ முடியல. மாற்றி மாற்றி ஃபோன் கால்ஸ், மாற்றி மாற்றி கடன் கொடுத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்பா ஆண்டவரே, அந்த தொல்லையாக தாங்க முடியாமல் நிறைய பேர் சூசைட் கூட பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குறோம். அதனால் அப்போ அந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வராமல் இன்றைக்கி நாங்கள் பைபிள் வாசனம் நீங்கள் ஆசீர்வதிச்சா அந்த கடன் தொல்லை இல்லாமல் நாங்கள் வாழ முடியும். உம்முடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே அந்த கடன் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். கடன்லேருந்து உங்களை தப்பி வைத்து நீங்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுக்குற மாதிரி கர்த்தர் வந்து கிருபை செய்வார். ஸோ அப்படிப்பட்ட பாக்கியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் சுவாமி. அப்பா மனம் இறங்குவீராக. அப்பா யாரெல்லாம் கடனால் கஷ்டப்படுறாங்களோ, ஐயோ அடகு வச்சு நகையே இல்லை, ஹல்லேலூயா. அப்பா மாற்றி வீடுக்காக லோனு, அப்பா மாற்றி ஒரு 5 லோனை மாற்றி வாங்கி வச்சு இன்னைக்கு ஒருவேளை அன்னைக்கு பணம் வந்திருக்கலாம், அன்னைக்கு பணம் இல்லை, கடனை அடைக்க முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, அதனால மாற்றி கால்ஸ். அப்பா நிம்மதி போச்சு, ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியல, கடனால தொல்லை, கடன் கொடுத்தவங்களுடைய தொல்லை. அப்பா மனமே ரகுவப்பா. நாங்கள் பைபிளில் பார்க்குறோம், கர்த்தர் சொல்லியபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். அப்போ அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா ஒருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. உங்ககிட்ட ஜெபம் பண்ணி மண்டிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்கப்பா. நீர் ஆசீர்வதித்தால் மட்டுமே வேதனை இல்லாத ஒரு ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் எங்களுக்கு கிடைக்கும்பா. அதில் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுங்கப்பா. உங்கள் ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் கொடுங்க சுவாமி, கொடுங்கப்பா. அப்பா ஆண்டவரே, அன்னைக்கு யாக்கோபு காலை பிடிச்சிட்டு நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விடேன். அப்போ அது போல் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிச்சா மட்டுமே கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்பா நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, கடன்லேருந்து விடுதலை கொடுங்கப்பா. அதுக்கு கடன்லேருந்து விடுவிக்கும்படியான வழியே உங்களுக்கு கொடுங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தினால ஆண்டவரே அந்த கடன் ஆண்டவரே தொல்லை நீங்கிட்டோம், கடன்லாம் அடைக்கப்பட்டுட்டோம். அவங்க அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் கொடுக்கறதுக்காக நமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக நமக்கு நன்றி. ஓரி பாப்பா, ஒவ்வொருவருக்கும் அப்பா, எந்தெந்த குடும்பம்லாம் கடலில் தவிக்குதோ, ஏப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, கடன்காரங்க தொல்லை அதிகமாக இருக்கேன்னு கதறாங்களோ, அப்பா நீர் இறங்கும். உங்கள் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அவங்க கடன் கொள்ள இருந்து அவங்களை மீட்க முடியும் சாமி. உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டில் இறங்கட்டும். அப்பா ஆசையை அடக்க, அப்பா தனக்கு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு செலவழிக்க, வீணான ஆடம்பர செலவுக்கு தேங்க்யூ லார்ட். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எனக்கு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு செலவழிக்க, அப்பா அளவுக்கு மீறி காலை விட்டு அப்பா அதை சிக்கி தவிக்காதபடி உம்முடைய கிருபை அவங்களுக்குள்ள, உம்முடைய ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ள இறங்கட்டும் சுவாமி. ஆசீர்வதியும் அப்பா, நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. கடல் வந்து விடுதலை கொடுங்கப்பா. அப்பா அதனால சூசைட் பண்ணாதபடி அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவங்க அந்த ஒரு எண்ணத்தை கொடும். நான் கடவுள்கிட்ட காத்திருந்து அந்த யாக்கோபு இப்படி காலை பிடிச்சுக்கிட்டாரோ அதே போல காத்திருந்து உங்க ஆசீர்வாதத்தை பெற்று அந்த கடனை அடைப்பேன். அதுக்கு சூசைட் ஒரு வழி இல்லை. அப்பா வேற ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. பாதுகாத்து அந்த மாதிரி சூசைட் எண்ணங்கள் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. குடும்பமா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் நாங்கள் பார்க்குறோம்ப்பா. கடன் தொல்லை தாங்க முடியாமல் குடும்பமா, அப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கடன்காரங்க இருந்து அவங்க காப்பாத்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கடனை அடைக்க கிருபை கொடுங்கப்பா. மாதம் கடனை அடைக்க கிருபை கொடுங்கப்பா. நிறைய கடன்களை வாங்கி ஆண்டவரே அது மேலே அந்த மாதிரி ஆசை வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா இருக்கிறத வச்சு அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரை செயல்பட உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று பெரிய காரியங்களை செய்ய நிற்கிறதாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, சந்தோஷமாக வாழணுமா, கர்த்தர்கிட்ட ஆசீர்வாதம் கேளுங்க. அவர் ஆசீர்வதிச்சா மட்டுமே நீங்கள் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும்.
கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கறதுக்காக நன்றி. இன்று ஆண்டவரே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நிறைய பேருக்கு உதவி செய்யத்தக்கதாக, நிறைய பேருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காக நன்றி. கொடானு கோடி நன்றி, கொடானு கோடி நன்றி, கொடானு கோடி நன்றி. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கடன் தொல்லையை மாற்றுவார். ஒருவேளை உங்களுக்கு கடன் இல்லை அப்படின்னா, கடனில் தவிக்கிற மற்றவங்களுக்காக சேர்ந்து ஜெபிக்கும் போது அவங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக இந்த பாக்கியத்தை செய்வார். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மூலமாக உங்கள் கடன் பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நிறைய பேருக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். God bless you.